கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் ஒர்க்கை வந்துட்டு வேகமாக செஞ்சு முடிக்கிறதுக்காக இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஃபோட்டோஷாப் CS3ல ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இந்த ஷார்ட்கட் கீ எல்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த கமாண்டுக்கு நேராக டிஸ்பிளே ஆகிறது ஷார்ட்கட் கீ. இது வந்து ஒவ்வொரு மெனுலையும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். செலக்ட் மெனு எடுத்துட்டிங்கன்னா ஆளுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லே இருக்கும். ஒரு ரீசெலக்ட்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் D. ஷார்ட்கட் கீ கிரியேட் பண்ணது வந்து அந்த கமாண்டுக்கு நேராக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ எடிட் மெனுவில் கீபோர்ட் ஷார்ட்கட் கீ கமாண்டை நம்ம ரன் பண்ணுறதுக்காக அதோட ஷார்ட்கட் கீ என்னென்னா Alt Shift Control K. நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அண்டு மெனு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வச்சுக்க முடியும்னா ஷார்ட்கட் ஃபாருங்களில் டிஸ்பிளே பண்ணும். அப்ளிகேஷன் மெனுவுக்கு வச்சுக்க முடியும். பேலட் மெனு, டூல் பாக்ஸ், ஃபைல், எடிட், இமேஜ், லேயர் இருக்குங்களா, அது வந்து அப்ளிகேஷன் மெனு. பேலட் மெனுங்கிறது வந்து இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் பேலட் மெனு. ஷார்ட்கட் ஃபார் டூல் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூல் பாக்ஸோட லிஸ்டெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். டூல் பாக்ஸ் நம்ம என்ன ஷார்ட்கட் வேணாலும் மாற்றி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ செட்டுங்கிற ஏரியாவில் வந்து டிஃபால்ட் ஃபோட்டோஷாப்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஃபோட்டோஷாப் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்ச ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஷார்ட்கட் வந்து நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா அது என் நேம்லேயே இருக்கணும்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். க்ரியேட் நியூ பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. எந்த ஏரியாவில் இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் உங்களுக்கு சேவ் பண்ணி வைக்கட்டும்னு சொல்லி கேட்கும். அது செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேம் ஒன்று கொடுத்துக்குவோம். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்குவோம். ஷார்ட்கட் கீ வந்து இது கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டூல் மெனுவில் பென் டூல் உள்ள கன்வெர்ட் பாயிண்ட் டூல் இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற இடத்துல தான் நம்ம ஷார்ட்கட் கீ என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். நான் P லெட்டரை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே அக்செப்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணிக்கும். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ டூல் பாக்ஸில் உள்ள கன்வெர்ட் பாயிண்ட் டூலுக்கு நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணியிருக்கோம். மெனுவிலே நம்ம ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்குவோம். ஷார்ட்கட் ஃபார் செலக்ட் பண்ணுறோம். அப்ளிகேஷன் மெனு செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட் மெனுவில் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம மாற்றிக்குவோம். கீபோர்டில் ஷிஃப்ட் கண்ட்ரோல் Q ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆல்ரெடி இருக்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். இப்போ நீங்கள் இதுக்கு ஃபில் கமாண்டுக்காக Shift F5 ஷார்ட்கட் கீ கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதே ஷார்ட்கட் கீ வந்து ஸ்ட்ரோக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிடும். Shift F5 உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. F5 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில் கமாண்டுக்கு இது யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும் மெசேஜ். ஓகேங்களா? இந்த சேஞ்ச் வேண்டாம்னா அன்டூ சேஞ்ச் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அப்ளிகேஷன் மெனு கமாண்டில் நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணும்போது நார்மல் A to Z இருக்கு இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட் கேரக்டர் மட்டும் கொடுத்துக்க முடியாது. கண்ட்ரோல் கீ, ஷிஃப்ட் கீ, ஆல்ட் கீ அல்லது ஃபங்க்ஷன் கீஸ் நீங்கள் வச்சு தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்ட்ரோக்கில் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ F லெட்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா? நார்மல் ஆல்ஃபபெட்டை வந்துட்டு நீங்கள் இங்கே கொடுக்க முடியாது. கண்ட்ரோல் கீ அல்லது ஷிஃப்ட் கீ, ஆல்ட் கீ, ஃபங்க்ஷன் கீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரோக்குக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் Q கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துக்குவோம். உங்களுக்கு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? சம்மரைஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, என்னென்ன ஷார்ட்கட் கீ அத்தனையும் கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு வெப்பேஜாக கிரியேட் பண்ணி டிஸ்பிளேவை காட்டிடும். ஓகேங்களா? அதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறது. இப்போ பென் டூலில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பாயிண்ட் டூல் P வந்து நம்ம கொடுத்தது இங்கே ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஷார்ட்கட் கீ மூலிமா அந்த டூலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு P லெட்டர் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டூல் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டூல் சேஞ்ச் ஆயிடுச்சு. திரும்ப மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த என்னென்ன ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாம் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் பண்ணுறதுக்காக கீபோர்டில் ஷிஃப்ட்டு அந்த ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்களா அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம செலெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எடிட் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் Q ஷார்ட்கட்டில் அங்கே கொடுத்த கமாண்ட் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. எடிட் மெனுவில் மெனு வாய்ஸை போய் நீங்கள் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் Q ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக் டைலாக் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் கலர் என்ன வேணும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் அப்ளை ஆயிடுச்சு உங்களுக்கு.